கலக்கம், ஒரு பயம். ஆனா தேவன் சொல்றாரு, இதெல்லாம் வந்தது, ஆனா இவையல் இதுக்கு விரோதமாய் நான் கொடியேற்றினேன். இப்ப சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய் சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய். எப்படி வந்துச்சான் இது? எப்படி வந்துதான்? என்னங்க சிங்கிளாவா? என்னங்க சிங்கிளாவா? சிங்கிளா வரல, ஒரு கூட்டமாய், பெருங்கூட்டமாய். புரியுதா உங்களுக்கு? ஒரு கூட்டமா வந்தது. ஒருத்த வந்தானா இன்னொருத்த கூட வருவான். இந்த பாஸ்ட் ஒரு மாதிரி, ஒரு அம்மா சொன்ன அடுத்த அம்மா கூட சொல்லுவோம், ஆமாங்க நான் கூட பார்க்குற ஒரு மாதிரி தான் அவரு. உலகமே அப்படித்தான், யாரைத்தான் நம்புவதோ. ஆனால் தேவன் சொல்றாரு அந்த வசனத்துல, உனக்கு பக்கத்தில் அவனுக்கு விரோதமாய். உணர்வே இல்லையா? தொட்டு பாருங்க, கொஞ்சம் இருக்கிறீங்களா? இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் மை ஃபெயிலியர்ஸ், இவ்வளவோ தோல்விகள், இவ்வளோ குறைது என்கிட்ட. என்ன சொல்லுவோம்? இவ்வளோ குறைய வச்சுக்கின்னு என்கிட்ட வந்தியே சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா இவ்வளோ குறைக்குது உங்ககிட்ட, நீ போய் அந்த அம்மா குறை சொல்ற. அவர் சொல்றாரு, 1000 குறை என் பிள்ளை மேல இருந்தாலும் அவனுக்கு பக்கத்தில் உனக்கு விரோதமாய் என் கூடவே இரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று இருந்தா பார்த்தீங்களா உன் பிள்ளை லட்சணம், பார்த்தீங்களா உன் பொண்ணு லட்சணம், பார்த்தியா உன் புருஷன் லட்சணம், ஊரெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இத்தனை இருந்தும் சொல்றாரு, உனக்கு பக்கத்தில் அவனுக்கு விரோதமாய் உனக்கு பக்கத்தில் சொல்றாரு, குடியேற்றும் ஒரு தெய்வம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், என்னை தொட்ட ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்ள விடவே மாட்டார். இந்த மூணுமே உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் பேரை சொல்ற அடிக்கடி, நீ ஏசப்பான்னு சொல்றிய, அந்த ஒண்ணுக்காக தான் எல்லாம் செய்யற. வயிறு வலிக்கும் போது ஏசப்பா புரிய மாட்டேங்குது. இந்த டீனா மகள் ஜெபம் பண்ணணுமா? வேணாம் தாத்தா, வயிற்று வலிக்கு தாத்தா, ஜெபம் பண்ணு. அப்போ அதுக்கு ஜெபம் எப்போ தான் தேவைப்படுது? கூப்பிடும். அது ரொம்ப வேதனையான காரியம். ஜெபம் பண்ணலாமா? வேணாம். அது மாதிரி ஒரு அது என்ன தெரில. ஆனால் வயிற்று வலின்னு சொன்ன உடனே, தாத்தா ஜெபம் பண்ணு, என்ன கொடுத்து ஜெபம் பண்ணு தாத்தா, ஜெபம் பண்ணு. அந்த ஒன்றுக்காக தான் அவர் கொடியேற்றுகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லவன் என்பதால் அல்ல, நீதிமான் என்பதால் அல்ல, நான் ஊழியன் என்பதால் அல்ல, அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே, அவர் நோக்கி கூப்பிடுகிறதுனாலே. அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் வரும்போது சொல்லுங்க, இதுக்கு உதவி செய்யல, ஆனா எனக்கு உதவி செய்யறாரு. இதுக்கு உதவி செய்யல, அவரு அழிவுக்கு உதவி செய்யவில்லை, அவமதிப்புக்கு உதவி செய்யவில்லை, என் திகைப்புக்கு உதவி செய்யல. சபாஷ், அவனை ஒரு போடு ஆனந்தா சொல்லியிருப்பேன். எனக்கு அவ்வளோ ஜீவன் விட்டு பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு அம்மா எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆக மாட்டேன்னா? டென்ஷன் ஆகாத ஒரே ஒருத்தர்